லவ்லீஸ், இன்னைக்கு வந்து DIY நம்ம எப்படி 2023 பிளானர் ஒரு நோட் புக்கில் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம 2023 பிளானர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ தட் இது வந்து வெறும் ஒரு நோட் புக் மாதிரி இல்லாமல் இந்த நோட் புக் வந்துட்டு நம்மளோட பிளானர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு புரியும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ட் ஆஃப் த இயர். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு டோட்டல் இயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் மாதிரி, இன்டென்ஷன் மாதிரி நான் சும்மா லவ் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ 2022 போட்டுட்டு 2022க்கு நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் ஜாட் டவுன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங். ஸோ நீங்கள் இயர்லி கோல்ஸ் வச்சுக்கலாம் அண்ட் குவார்ட்டர்லி கோல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவார்ட்டர்லி கோல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அச்சீவபிளாக, மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் இந்த கோல் செட்டிங் பற்றி டோட்டலாக உங்களுக்கு வேறு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி நீங்கள் கோல் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். லிங்க் வந்து ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிற ஸ்ப்ரெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குட்டி குட்டி பேபி ஸ்டெப்ஸும் நம்மளோட பிளான்ஸில் வந்துட்டு வந்துடும். ஸோ பிளான்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்ஸை நமக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றியும் நான் என்னோட கோல் செட்டிங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் வந்துட்டு வச்சுக்கிறது தான். ஒரு ரஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறுமனே கோல்ஸ் வச்சுட்டு ஓகே நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த கோல்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு சில பேபி ஸ்டெப்ஸை வந்துட்டு லிஸ்ட் டவுன் பண்ணி அது ஒன்றொன்றுத்தையும் நோக்கி நம்ம போகும்போது, ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயர் அட் அ கிளான்ஸ் ஸ்ப்ரெட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இயரில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் ஒரு சில ஃபன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். என்னெல்லாம் வந்து மூவிஸ் பார்க்கணும், என்னெல்லாம் வந்துட்டு ட்ராமாஸ் இல்லை சீரீஸ் வந்துட்டு பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி சொல்லிட்டு, இல்லை என்னெல்லாம் புக்ஸ் படிக்கணும், இல்லை என்ன கோர்ஸ்லலாம் வந்துட்டு என்ரோல் பண்ணணும், நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணலாம். இதில் ஒரு ஃபன் லிஸ்ட் ஐடியாஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் விஷன் போர்டு மறக்காமல் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட கோல் செட்டிங் பேஜ்க்கு முன்னாடி. விஷன் போர்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கனவுகளை வந்துட்டு நிஜமாக்கிறதுக்கு. அண்ட் மந்த்லி பேஜில் நீங்கள் இந்த மாதிரி மந்தோட பேர் போட்டுட்டு அந்த மந்த்துக்கு ஏதாவது ஒரு கோட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா என்கிட்ட இந்த ஒரு கேலண்டர் ஸ்டிக்கர் இருந்துச்சு, அது நான் லைட்டாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் டிப்பிக்கல் கேலண்டர் லேஅவுட் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக பிடிக்கல அப்படின்னா. அண்ட் ஆல்சோ உங்களோட இயர்லி கோல்ஸை பேஸ் பண்ணி எவ்ரி மந்த்லி கோல்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கான டு டூ லிஸ்ட்டும் எழுதிக்கோங்க. அந்த மந்த்லி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற டு டூ லிஸ்ட். அண்ட் ஹேபிட் ட்ராக்கர் மறந்துடாதீங்க. என்னெல்லாம் ஹேபிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இப்போ நீங்கள் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்ப்ரெட் வந்துட்டு கட்டாயம் அப்படின்ட்டு நான் சொல்வேன். உங்களுக்கு உங்களோட பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வீக் அட் அ கிளான்ஸ். உங்களுக்கு டெய்லி டு டூ லிஸ்ட் எழுதிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிக்கிறதுக்கு. ஸோ அது உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணுமோ இல்லை வேர்ட்டிக்கலாக வேணுமோ அது உங்களோட விருப்பம். அண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் வந்துட்டு அந்த மந்த் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்கில் போன மந்த்தை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். ஓகே இந்த மந்த் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னும் உங்களுக்கு ஒரு சில ஸ்ப்ரெட்ஸ் ஐடியாஸ்லாம் வேணும் உங்களோட DIY பிளானரில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பாய்.